பவித்ரா, இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. இவர் வந்து ஒரு சூப்பரான சினிமோட்டோகிராஃபர். எஸ்ஏசி ஸ்கூல்ல இருந்து வந்தவர். அது மட்டும் இல்லாம விஜய் சாரோட ஆரம்பகால படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. மெயினா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த படம் துல்லாத மனமும் துள்ளுமோட சினிமோட்டோகிராஃபர் தான். சார் வெயிட்டிங், கூப்பிடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் சினிமோட்டோகிராஃபர் செல்வா ஆர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேங்க. சூப்பர் சார். ஆரம்ப காலத்துல நிறைய திரைப்படங்கள், குறிப்பா விஜயோட ஆரம்பகால படங்கள் எல்லாம் ஆமா சார். நீங்க தான் ஒளிப்பதிவு. ஸோ அந்த விஷயங்கள் பத்தி பேசணும். ஏன்னா உங்களுடைய குடும்பமே ஒரு சினிமா குடும்பம். விஜய்க்கு நீங்க உறவினரும் கூட. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்க பேசணும் சார். எப்படி இந்த சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறதுக்குள்ள எப்படி சார் வந்தீங்க? படிக்கும் போதே வந்துட்டு பிரிண்டிங் டெக்னாலஜி எடுத்தேன் சார். சரிங்க. ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச உடனே பிரிண்டிங் டெக்னாலஜிக்குள்ள போயிட்டேன். சரிங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நான் அந்த ஃபேமிலியோட நான் மிங்கிள் ஆகும்போது மிஸ்டர் லோகநாதன், பிஎஸ் லோகநாதன் வந்து பாலச்சந்தர் சாரோட ஆஸ்தான கேமராமேன் அந்த பீரியட்ல. சரிங்க. இப்போ அவரு எஸ் ஏ சந்திரசேகர் சார்லாம் வந்து ரூம்மேட். இப்போ நாங்கள் இருந்த கீழே போர்ஷனில் அவங்க மேலே அவங்க இருக்கும்போது என்ன சின்ன வயசுல ஃபோட்டோஸ் அவர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவர் அழியாத சின்னங்கள். அது வந்து நாள் போக போக என்ன பண்ணுவாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா, எடுத்தா நம்ம இப்படி ஒரு அழகா இப்படி விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல இருந்தே ஏறினது ஒண்ணு. ரெண்டாவது அப்பா சைடுல வந்து சூப்பர்வைசர், பெயிண்டிங் சூப்பர்வைசர் ஐடிபிஎல் நந்தபாக்கத்துல. அவங்க வந்து சூப்பர்வைசிங்ல இருக்கும்போது கலர் மிக்சிங்ஸ் அவரு பண்ணி ஒரு கலர் ஏற்றும் போது எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் பிரிண்டிங் டெக்னாலஜிக்குள்ள போனோடனே ஃபோட்டோகிராஃபி, கலர்ஸ் அது அப்படியே வரவே சினிமாட்டோகிராஃபிக்குள்ள வந்துட்டேன். பேசிக்காக சொல்ல போனால் எனக்கு பயம்ன்றது ஒன்று இருந்தது. என்னன்னா எஸ் சந்திரசேகர் சார்கிட்ட வந்து நிறைய படங்கள் அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 32 படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அடிப்பார்ல. அவர் அப்பவே கூப்பிட்டாரு, நீ வந்து என் கூட ஒர்க் பண்ணா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா ஒரு 2-3 வருஷம் நீ ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியா டைரக்டர் ஆயிடலாம்னு. ஐயா வேணாம், நான் கேமராலே போறேன். அப்போ அக்கா கேட்டுச்சு, இல்லடா மாமா கூட இருந்தேன்னா நிறைய கத்துக்கலாம் இல்லைன்னு. அதெல்லாம் கத்துக்க வேணாம், என்னுடைய வேல்யூ இப்படியே நான் கேமராமேன் ஆகணும்னு தான் ஆசை எனக்கு. நான் கேமராவிலே போகிறேன், எனக்கு கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலருக்குள்ளே போனேன். அதே மாதிரி ஸ்கூலோடைய எண்டு முடிஞ்சோடனே, ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடனே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அதுலேயும் போய் அந்த டிராயிங்லாம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இப்போ கூட நாங்கள் உங்களோட பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே வந்து நேச்சுரலாக அப்படியே நேரில் பார்த்த மாதிரி இருந்தது சார். ஆமாங்க. நான் வந்து மிஸ்டர் ரவிவர்மாவுடைய ஆஸ்தர் ரசிகன், பயங்கரமான ரசிகன். அதுக்கு இல்லாமல் டாவன்சியோட டிராயிங்ஸ்லாம் வந்து அதான் நம்ம படிக்கும்போதே நமக்கு என்னன்னா, நம்ம வரைகிறதுன்றதை விட வரைஞ்சவங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. வரைஞ்ச டிராயிங்ஸ் இப்போ நிறைய ஓவியர்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை தான் அதிகமாக எடுத்து வரைவாங்க. ஏன்னா நளினங்கள் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ரஃப்பான ஒரு விஷயம் இருந்தால் ஆம்பளைங்க கிட்ட தான் அதை நிறைய தொடமாட்டாங்க. அது மாதிரி போகும்போது அவங்க கிட்ட இருக்க கலர்ஸ், நம்ம கலர்ஸ் கம்மி சார். ஆம்பளைங்க யூஸ் பண்ற கலர்ஸ் கம்மி, லேடிஸ் யூஸ் பண்ற கலர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி பேசிக்கா வரும்போது அந்த கலர்ஸோட சேர்ந்து வரும்போது யூஸ்வலா எல்லார்கிட்டயுமே அந்த இது இருக்குங்க. ஓவியம்ன்றது வந்து எல்லார் கையிலயும் இருக்கு. அது நம்ம உருவாக்கிறது தான். அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான். கண்டிப்பா. அப்படின்னா சினிமாட்டோகிராஃபர் நீங்க வந்து கேசவன் சார் கிட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கல்ல? ஆமா சார். ஆமா. கேசவன் சாரோட நான் ஜாயின் பண்ணும்போது கேசவன் சார் குடும்பம் படத்துல நான் அவரோட ஜாயின் பண்ணேன். குடும்பம், புதுயுகம், அப்படியே அதுக்கப்புறம் என்னன்னா எஸ் ஏ சந்திரசேகர் சார் என்ன பண்ணுவாருன்னா, அவர் பண்ற தமிழ் படங்கள் முடிஞ்ச உடனே அப்படியே தெலுங்கு, அப்படியே கன்னடம், அப்படியே ஹிந்தி இப்படி பண்ணுவாரு. ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஒர்க் கரெக்டா போயிட்டே இருக்கும். ஸ்பீடா வேலை நடந்துட்டு இருக்கும். ரெண்டாவது அவரு ஃபாஸ்டஸ்ட் ஒர்க்கர் வேற. ப்ரோக்ராமிங்லாம் வந்து அவ்வளோ கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்க பூஜை நாள்ல இருந்து ரிலீசிங் டேட் வந்து அவர் டேபிள்ல இருக்கும். ஸோ அது மாதிரி ரிலீசிங் டேட் வைக்கவே மாட்டாங்க யாருமே. அவரு வைப்பார். அவர் ரிலீசிங் டேட் வந்து கடவுளின் அருள் அப்படின்னு போட்டு கீழே அதை சைன் பண்ணி அந்த ரிலீசிங் டேட் அந்த டேபிள்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவரு பிளானிங். அதுல வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து கவுண்டிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு, படங்கள் வேலை செய்யறது ஜாஸ்தியா இருந்து. அவரோட ஒர்க் பண்ணும்போது கூட டைரக்டர் ஆகணுங்கிற ஆசை வரவே இல்லையா? வரலம்மா. இன்னொன்னு என்னன்னா, போட்டோகிராஃபிலே வந்து டைரக்ஷன் இருக்கு. ஒரு டைரக்டரோட வேல்யூ, ஒரு ஆர்டிஸ்டோட வேல்யூ, ஒரு ஆர்ட் டைரக்டருது சரௌண்டிங்கு, லைட்டிங்கு எல்லாமே சேர்ந்தது மட்டும்தான்
ஃபோட்டோகிராஃபின்னு நினைக்கிற ஆள் நான். ம், ம். ஒரு கேமராமேன் வந்து சாதாரண ஆளே கிடையாது. எல்லாத்தையுமே அவன் கிரியேட் பண்ணணும். ஒரு கிரியேட்டர் மெயின் வந்து அவங்க கதை சைடுல கிரியேட் பண்ணி அவங்க கொண்டு வராங்க, எல்லாம் பண்றாங்கன்னா கூட ம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுடைய ரொம்ப முக்கியமான பொறுப்பு வந்து அவங்ககிட்ட தான் இருக்கு. நினைச்சு பார்த்தானா கருப்பாக்கி விட்டானா என்னாச்சு? அதனால தான் அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு சிவாஜி சார் கூட உள்ள வந்த உடனே ம். மேல இருக்க லைட்மேன்ஸ்க்கெல்லாம் ஹலோ சொல்லுவாரு. அவரு கீழே வந்தோடனே கேமராமேன் காலில் விழுந்தவங்க இன்னைக்கும் மலையாள ஃபீல்ட்ல அது நடக்குது. இருக்காங்க. நேரா வந்து கேமராமேனை விஷ் பண்ணிட்டு போறவங்க நிறைய இருக்காங்க. என்னன்னா என்னை கொஞ்சம் பிரைட்டா காட்டு, நான் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது. ஏன்னா அவங்க அவங்க உயிர் கொடுக்கும்போது அதை நம்ம கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணல அப்படின்னா பாவம் அவங்க. ஸோ உங்களுடைய முதல் படம் வந்து தேவா தான் சார். தேவா தான் சார். சரி, ஆனா என்னன்னா இன்டு சக்கரவர்த்தியோட நான் ஒர்க் பண்ணேன் சார். ஒரு 18 படம் இன்டு சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு பூனா இன்ஸ்டியூட் சரி. நீதிக்கு தண்டனையில வந்து ஜாயின் பண்ணார் எஸ் ஏ சந்திரசேகர் சாரோட. ஆ. அவரோட நான் ஒர்க் பண்ண உடனே அவர் என்ன பண்ணாரு, ஒரு லைன் வந்த உடனே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ம். ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அது வந்து பெங்கால்ல பண்ணாரு. ம், ம். இப்போ யானை வச்சு ஒரு படம் வந்து பாத்தீங்களா, இப்போ அவார்டு வாங்கினாங்க ஆஸ்கார்ல. அது மாதிரி அப்போ வந்து ஒரு யானையை வச்சு ஒரு கதை ம். அசாம்லயும் கோபிச்செட்டிப்பாளையத்துலயும் பண்ணோம். அப்போ அதுக்கு என்ன சொன்னாருன்னா, பேலன்சிங் ஒர்க் பண்றதுக்கு என்னை கூப்பிட்டாரு. ம், ம். நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன், எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் போனா கஷ்டம், நீ எனக்கு ஒர்க் பண்ணி கொடு அப்படின்னு. உண்மையா சொல்ல போனா அந்த அந்த டைம் தான் கேமராவையே நான் உள்ள பார்த்தேன். அப்படிங்களா சார்? என்னோட சீனியர்ஸ் வந்து கேமரா கிட்ட விட மாட்டாங்க. அசிஸ்டண்டா இருக்கும்போது கூட பார்க்கல. விட மாட்டாங்க சார், கிட்டே வர விட மாட்டாங்க. ஆஹா. அந்த கிட்ட வந்தாவே உனக்கு என்ன இங்க வேலை, நீ அதை போய் பாரு, இந்த நெட் எடுத்துட்டு போ, அதுக்கு பேப்பர் எடுத்துட்டு போ, அந்த லைட்டர்ஸ் மேக்ஸிமம் கோடா மேல ஒர்க் பண்ணது தான் நிறைய இருக்கும். நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது திடீர்னு ஏறி பெரிய லைட்மேன்லாம் நமக்கு எப்படின்னு சொல்லி வேலை வாங்க முடியாது. சரி. அதனால என்ன பண்றது, நம்மளும் மேலே ஏறிடுறது. ஏறி மேலே வர்றதுக்கு இறங்கும்போது கருப்பா தான். அதனால என்னன்னா பேசிக்கா ஒரு உண்மையாவே கேமராமேனுக்கு வந்து என்னன்னா லைட்டிங் ரொம்ப பேசிக்கு. ஸோ அது எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பண்ணா அது அழகா இருக்கும் அப்படின்ற கோணங்கள்லாம் பார்த்து பண்ணும்போது அது நல்லா இருக்கும். அதை வச்சு தான் என்ன பண்ணாருன்னா, இவர் என்ன பண்ணாரு, கூட்டின்னு வந்து நான் வித்தவுட் லைட்டிங், அது அந்த படம் வந்து வித்தவுட் லைட்டிங்கு. ஸோ கூட்டின்னு வந்து காட்டு. என்னன்னு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்களை நான் ரிஃப்யூஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஆஹா. நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் வந்து நாம இவ்வளவு நாளா கூட இருக்குமே, இன்னிசை மழைன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஆமாங்க. ஷோபா பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து முழுக்க முழுக்க என்னதான் கேமராமேனா போட்டு பண்ணாங்க. இந்து சக்கரவர்த்தி வந்து எனக்கு சீனியரா ஒர்க் பண்ணார். அதாவது என்னுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு அவரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ம், ம். அது போயிட்டு இருந்தது. பட் சென்டிமெண்டா அது போலன்னு கேமராமேன் மேல அது திரும்பிடுச்சு. அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நான் வேற கேமராமேன் வச்சு பண்றேன்னு நான் கோவத்துல சரி நான் கிளம்புறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு நான் அவங்கள அந்த ப்ராஜெக்ட் நான் விட்டுட்டு நான் வெளியில போய் தான் சரவணன் சிலம்பாட்டம்லாம் பண்ணார் இல்லையா, சரவணன் அவரோட போய் ஜாயின் பண்ணி அந்த மில்டன், சரவணன், மதி இந்த டீமோட போய் ஜாயின் பண்ணி நாங்க வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சோம். ஒரு நைனா படங்கள் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த படம் பெங்காலி படம் எனக்கு கொடுத்த உடனே அந்த படத்தை இங்க கொண்டு வந்து அவங்களுக்கு போட்டு காட்டினேன். கொழுப்பு தான். எனக்கு நீங்க கொடுக்கல, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கொடுக்குறான் எனக்கு. அது காட்டினோடனே அப்புறம் விஜயம் அவரும் தான் பார்த்தாங்க ஏவிஎம்ல. பார்த்துட்டு அப்புறம் அடுத்த படமே வந்து தேவா இமிடியட்டா. அத பிரிட்டோ சார் தான் அது ப்ரொடியூசர். இப்போ மாஸ்டர் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க தான் அந்த படத்துக்கும் ப்ரொடியூசரு. உடனே கூப்பிட்டு கொடுத்துறாங்க, பண்ணு இந்த படம் பண்ணுங்க. ஆனா என்ன அந்த டைம்ல ஒரு உற்சாகப்படுத்தினது வந்து சிவகுமார் சார். பயப்படாதுரா, ஏதோ பண்றாங்க இதெல்லாம் பயப்படாத. இல்லைங்க சார், நான் ஏன்னா அவரோட நான் 2 படம் அப்பவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் முன்னாடி. புதுயுகம் அதுக்கப்புறம் ஒரு படம் எல்லாம் ஒர்க் பண்ணேன். அதனால பயம்லாம் இல்லை சார், ஒரு சின்ன தடுமாற்றம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா முதல்ல வேணான்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி உள்ள வந்திருக்கோம். அதனால எப்படியாவது சாதிக்கணும் சார் அப்படின்னு. அதெல்லாம் வருவடா அப்படின்னு அப்போ அவர் தட்டி கொடுத்த உற்சாகம் இன்ன வரைக்கும் ஓடுது. இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்குல்ல சார். சூப்பர். அந்த ஃபர்ஸ்ட் படம் அது வந்து அதுவும் நீங்க மெயின் டிஓபியா இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? அது அனுபவம்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபீல்டுக்குள்ளேயே வருஷக்கணக்காக நம்ம உருண்டுட்டு இருக்கனால எனக்கு அந்த பயம்லாம் ஒன்றும் இல்லை. எக்ஸ்பிரஷன், ஒரு ஆர்டிஸ்டோட எக்ஸ்பிரஷன் எப்படி கொண்டு வரணுன்றது தான் ஒரு கேமராமேனோட முக்கியத்துவமாக இருக்கும். ஏன்னா அந்த கதையை அவங்க உயிரோட்டமாக கொண்டு வர டேரக்டருக்கு அதை கரெக்டாக நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுன்ற பயம் தான் இருந்துச்சு. அந்த கதையும் கொஞ்சம் கொஞ்சம் டெலிபரேட்டான கதை தான், வயலண்ட்டான ஒரு கதை. லவ் இருக்கும், அதே சமயத்தில் தீவிரவாதம் எல்லாம் இருக்கும். அதெல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். அவுட்டோர்லாம் போய் ஒர்க் பண்ணோம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது எப்படியாவது நல்லபடியாக முடிக்கணும்னு தான் இருந்தேன். ஆனால் என்னென்னா அந்த படத்தில் எனக்கு பெரிய மைனஸ் என்னென்னா மீட்ரு ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு. என் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தேன்,
அது ஃபஸ்ட்டு படம் எடுக்கும் அந்த பாட்டு எடுக்கும்போது இதில் நாகர்கோயிலில் போய் ஷூட் பண்ணும்போது பவுச் வந்து இங்கே சைடில் சொல்லிட்டேன். sir. அவர் அசிஸ்டன்ட்னால சரி அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் கேமராவில் நிற்கிறேன். அவர் என்ன பண்ணார், ஒரு சின்ன ஓடை ஒன்று தாண்டுறேன்னு சொல்லி வழிக்கு உள்ளே விழுந்து பவுச்சில் ஃபுல்லாக தண்ணி ஆகி மீட்ரு காலி. ஃபஸ்ட்டு ஷாட்டு கடிதம் எழுதினின் சாங் எடுக்கிறாங்க. அது எடுக்கும் போதே ஃபஸ்ட்டு ஷாட்டு போயிடுச்சு. போன உடனே அவன் ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் மீட்டரை. என்னடா அப்படின்னா தண்ணியில் விழுந்துருச்சுமா அப்படி. என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறேன், நம்ம இன்னும் 20 நாள் நம்ம ஒர்க் பண்ணோம், ஒர்க் பண்ணதா பாரு அப்படின்னு. இல்லை ஒர்க் பண்ணல, ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் சரி நான் எதுக்கும் வந்து கேசன் சாரோட மீட்ரு ஒன்று பழைய மீட்ரு அவர் ஞாபகமாக ஒன்று வச்சுருந்தேன். அது வேற கோன்லாம் இருக்காது, சும்மா பார்க்கறதுக்குன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் அதை எடுத்து கொடுத்தேன். சரி இதை வச்சுக்கிட்ட அந்த கோன் மட்டும் அதில் எடுத்து மாட்டிக்கோ, ஒர்க் பண்ணலாம்டா. ஏன்னா அவர் கோவக்காரரு, நம்மளை தெத்தி விட்டாருன்னா முடிஞ்சிச்சு, நம்ம லைஃபே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்தா அவன் மேல் பாக்கெட்டில் வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு ஷாட் எடுத்தோம். அடுத்த ஷாட்டுக்கு கட்டர் எடுக்கிறேன்னு குடிஞ்சா பலாறு பாறையில் விழுந்து அதுவும் போச்சு. நான் யாருக்கிட்ட சொல்றது, அப்பெல்லாம் கம்யூனிகேஷனே கிடையாது. யார்கிட்டயா சொல்லி வாங்கலைன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு இது என்னன்னா ஜட்மெண்ட், ஐ ஜட்மெண்ட் வந்து பக்காவா தெரியும். இப்போ ஒரு ஆள் போச்சுன்னா அவங்களுக்கு ரீடிங் என்னவா இருக்கும் மைண்ட்லயே அது ஓடும். அதை வச்சு பேஸ் பண்ணி என்ன எடுத்து அதுக்கப்புறம் லேபுக்கு அனுப்பும்போது லேப்ல சொல்லுவாங்க, ஒரு ஸ்டாப் அதிகமா இருக்கு கம்மி பண்ணிக்கோ, ஒரு ஸ்டாப் கம்மியா இருக்கு கூட்டிக்கோ அப்படின்ட்டு அவங்க டெய்லி நைட்ல ஃபோன் பண்ணி அந்த மெசேஜை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணி 20 நாள் அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு நல்ல காலமா அந்த படம் ஓடுனதுனால இன்னைக்கு நான் பேச முடியுது. நீங்க சொல்லும் போது இப்ப ஞாபகத்துக்கு வருது. ஆமா, கடிதம் எழுதினேன் சாங். ஏன்னா அதெல்லாம் பாறையில தான் எடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மூவி எடுத்ததும் நீங்க தானே சார், நம்ம இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மூவி. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? பெரிய விஷயம். ஆனா நான் எடுத்துட்டு அது ஃபெயிலியர்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாள். என்னன்னா அன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டிஜிட்டல் நான் கேமராக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீடியோ சைடு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய மேரேஜஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து க்ரீன் மேட் ஒர்க் பண்ணி ஃப்ளைட்டில் போகிறது, காரில் உட்கார வச்சுட்டு அவங்க ஃப்ளைட்டில் காட்டுறது, அதெல்லாம் அப்போவே நம்ம பண்ண விஷயங்கிறதுனால எனக்கு இது கொஞ்சம் இதாக இல்லை, கஷ்டமாக இல்லை. என்னென்னா அந்த செட்டிங் மட்டும்தான், அந்த நம்ம ஃபிலிமோட பேஸுக்கு அது செட்டிங் அதுதான் கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா என்னவா இருக்கும், ஏன்னா அதில் வந்து எப்படின்னா ஆப்போசிட் லைட் எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஆன் லைட் ஒர்க் பண்ணலாம், ஆப்போசிட் ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு கொடுத்த குரு வந்து நீ ஆப்போசிட் ஒர்க் பண்ணுங்கன்றாரு. சார் கருப்பாயிடும், ஃபேக் ஆகும் சார், அது கிளார் வந்துச்சுன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக கிளார் ஆகும். ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு கிளார் விடுறதுன்றது வந்து மிகப்பெரிய தவறு கேமராமேனுக்கு. இப்போ கிளார் வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு. அது மாதிரி சொல்லி எடுத்தாங்க. பட் ஒரு விஷயம் சொல்லணும்னா அந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இப்போ வரைக்கும் பார்க்கல. ஏன்னா என்னன்னா இதுதான் காரணம். எனக்கு அந்த கம்பெனி சொல்ல விரும்பல. அவர் எடுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய லேப், அது ஏஷியாலேயே பெரிய லேப், அங்கே போய் நாங்கள் டெவலப் பண்ணி ரெடி பண்ணுறோம். பண்ணிட்டு என்ன சொல்றாரு, லேப் சரியில்லைன்னு. ஏன்னா இதெல்லாம் கிளார், இந்த பிரச்சனைலாம் சொன்னேன் இல்லையா, வாட்டர் கிளார் வந்தால் வராது, ஏர்லி மார்னிங் சன் எடுக்க முடியாது, ஆன்லைட் தான் பண்ண முடியும், இப்படிலாம் சொல்ல அவருக்கு ஒரு ஈகோ ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த லேப் சரியில்லை சார், வேற லேப்ல பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கடுப்பாயிட்டேன். சார் இவ்வளோ பெரிய லேபு, உலகத்தில் இருக்கவெல்லாம் வந்து இங்கே பிரிண்டிங் கொடுக்குறான், நீங்கள் வந்து சரியில்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை வேற ஒரு லேப் கொடுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வாகினியில் கொடுத்து பண்ணோம். இன்னும் கூட அந்த ஃபுட்டேஜ் நான் வச்சுருக்கேன், கன்வெர்ட் பண்ண ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. அது ஒரு ஞாபகமாக எடுத்து வச்சுருக்கேன். சார் பொதுவாக உங்களுடைய அப்ரோச் சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்டைல் அப்படின்னு எதை நீங்கள் உங்களோட தனித்துவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணீங்க சார்? சார் நான் நேச்சுரல் ஃபீல் பண்ணுறதுல நான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருவேன் சார். என்னென்னா ஒரு கதை கொடுக்குறாங்க, ஃபோட்டோகிராஃபின்றது வந்து உண்மையாகவே ஒரு அழகான கலை. அதை வந்து இன்னொன்று என்னென்னா, எனக்கு மட்டுமே தனியாக நான் மட்டுமே பண்ணுறேன் அப்படின்னா அது நான் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் இன்னொருத்தர் மைண்டில் இருந்து நான் ஒர்க் பண்ணணும். ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், அவங்க 2 பேரோட மைண்டில் இருந்து நான் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் கொடுக்கணும் போது அவங்க என்ன தாட்டுக்கு வராங்க அப்படின்றத பார்க்கணும். அந்த தாட்டை நான் ஃபீல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன். அதனால என்னன்னா முக்கியத்துவம், இப்போ பிசி ஸ்ரீராம் சார்னா ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்கு. இப்போ ஒவ்வொரு கேமராமேனுக்குன்னு ஒரு ட்ராக் என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசரும் டைரக்டரும் அமைஞ்சாங்க. நம்மளுக்கு அப்படி அமையல அவங்கள. அதனால என்னன்னா
அவங்க கேட்டதை நம்மளால கொடுக்க முடிஞ்சது. இன்ன வரைக்கும் அது ரன்னிங்ல தான் இருக்கு. எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னாலும் ஓவர்டேக் பண்ணி போகாது. கதைய ஓவர்டேக் பண்ணி அப்படி போகவே போகாது. ஏதோ ஒரு டிஸ்டர்ப்ன்றது இருக்காது. கதை நீங்க உட்காந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா ஒரு லைவ் நம்ம எப்படி போயிட்டு இருக்குமோ, அந்த கதை அப்படியே தான் மூவ் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல நான் இப்போ வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். கேட்கவே சூப்பரா இருக்கு. எஸ்ஏசி சார், விஜய் சார் இவங்கலாம் ஃபேமிலியா இருக்கிறதுனால என்ட்ரி ஈஸியா இருந்ததா சார்? இல்லம்மா, நானும் 14 வருஷம் அவங்களோட அசிஸ்டண்டா இருந்தா உள்ள வந்தேன். என்ட்ரி ஈஸின்னுலாம் சொல்ல முடியாது. என்னன்னா நம்ம அது ஒரு மைனஸும் இருந்தது எனக்கு. என்னன்னா எஸ்எஸ்சி சார், அக்கா இவங்க சப்போர்ட்லாம் இருக்குது. அதனால நான் ஃபீல்டுக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து முடியாது. என்னன்னா நம்ம பையன், நம்ம வீட்டு புள்ள அப்படின்னு நினைக்கும்போது, இப்ப என் பையனுக்கே வந்து கார் ஓட்டுறான், சைக்கிள் ஓட்டுறான்னா உடனே குடுத்துற மாட்டோம். ஆமா அது அவன் நல்லா ஓட்டுவான். உண்மையாவே ஓட்டுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேல தான் அவன் தான் நம்பர் 1 இருப்பான். நம்மளுக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் ஸ்டைல்ல அவன் ஃபாஸ்டா இருப்பான். நம்ம பார்த்தா தான் அதை உணர முடியும். அது மாதிரி அவங்க என்ன பார்த்தா தான் உணர முடியும். அவங்க என்ன பார்க்காமயே இருந்துட்டாங்க. அதனால அது கஷ்டமா தான் இருந்தது. 14 இயர்ஸ் நான் அதோட டிராவல் பண்ணேன். சார் ஆரம்பகால விஜய் படங்கள் எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமா சார். இப்போ ஒர்க் பண்ணலங்கிற வருத்தம் இருக்கா சார் அவரோட? ஒர்க் பண்றத பத்தி ஒன்றும் இல்லை சார். ஆனா அதுக்கான எதுவும் அமையலைன்றது தான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு அவங்க ட்ராக், அவங்க ட்ரெண்ட் எல்லாமே வந்து வேற மாதிரி லைன் போயிட்டாங்க. ரெண்டாவது அன்னைக்கு எனக்கு சப்போர்ட்னு சொன்னா கூட நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா விஜய் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ண மாட்டார். இன்னைக்கு நான் போய் ஒரு டைரக்டர்கிட்ட கேட்கணும், இல்லை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கேட்கணும். அவங்க ஓகே பண்ணதுக்கு பிறகுதான் இவர் ஓகே சொல்றாரா இல்லையான்றதை நான் முடிவெடுக்கணும். அந்த வேலைக்கு இப்ப இல்லை. ஏன்னா எனக்குன்னு ஒரு இருக்காங்க, அப்படியே டிராவல் ஆகி போயிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது சந்தோஷமா தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னொன்று வந்து அவரோட படம் பண்ணேன்னா எனக்கு காசு தான் பெருசா வரும், பேர் வராது. கண்டிப்பா விஜய் சார் படத்துல திடீர்னு யாரும் ஏதோ நானே கேட்கிறேன், ஒரு மாஸ்டர் படத்துல ஒரு கேமராமேன் பேர் கிடைக்காது. அந்த மாதிரி தான் அவர் பேர் மட்டும்தான் பாப்புலரா போயிட்டு இருக்கும். அதனால சரி, அது நான் அவ்வளவு தூரம் விரும்பல. நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, நம்ம பேரை கேட்டு வர்றவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அப்படி ஜாலியா ஒர்க் பண்றேன். ஒரு கேமராமேன்னாலே அவங்களுக்குன்னு ஒரு டோன் இருக்கும்ல சார், கலர் டோன். அது மாதிரி உங்களோட கலர் டோன் பத்தி சொல்லுங்க சார். எந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க உங்க படங்கள்ல? இல்ல அவாய்ட் பண்றதுன்னு எதுவுமே கிடையாதுமா. எல்லாமே அழகு. எல்லாமே ஒரு குப்பை கூட அழகுதான். இன்னைக்கு நீங்க இப்போ ஃபோட்டோகிராஃபி அவார்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற அவன் எடுத்திருக்கான். ஒரு குழந்தை வந்து அந்த குப்பையை எடுக்குது, அது உள்ள இருந்து ஏதோ ஒரு பன்னு மாதிரி ஏதோ ஒன்று அது கீழே விழுது. அதை ஸ்டீல் பண்ணியிருக்கான். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம குப்பைன்னு சொல்லி ஒதுக்கிட்டோம். பட் அந்த குப்பையை அவன் எடுத்து கொடுத்துருக்கான் இல்லையா? அதனால எல்லாமே அழகுதான். ஒதுக்குறதுன்றது எதுவுமே கிடையாது. அது நான் முடியாதுன்னு நான் சொல்றதும் கிடையாது. தேடி பார்ப்போமேனு. ஏன்னா அதுவும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான், எஸ்எஸ்சிட்ட கற்றுது தான். என்னன்னா இப்போ தேவால தான் ஒரு பாட்டு எடுத்துட்டு இருக்கும்போது இருட்டி போச்சு. ஆக்சுவலாக 6 மணி ஆயிடுச்சு, 5:45 ஆகி போச்சு. அந்த டேமுக்கு அப்புறம் அது ஃபுல்லாகவே டார்க்காக இருக்கு. எங்கே எடுத்தாலும் என்னால் லைட்டே கிடைக்க முடியல. லைட்டு போட்டால் இவங்க மட்டும் பிரைட்டாக இருப்பாங்க, பின்னாலெல்லாம் கருப்பாயிடும். மற்ற எல்லாம் இது வரைக்கும் அழகாக கலரில் எடுத்திருக்கோம், அது வரல. இல்லை மாமா நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இல்லை நீ எடுங்கிறார். எடுத்தா வராது, கருப்பாயிடும்னு எடுன்றார். எனக்கு அவருக்கு அந்த பிடிவாதத்தை நான் ஒண்ணுமே பண்ணல. எனக்கு தெரியும். சரி, ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. என்னன்னா ஸ்கைல வைக்கலாம். லோல வச்சுட்டு ஸ்கையை வச்சா ஸ்கை கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. ஸ்கைக்கு ஏற்ற மாதிரி இவரை பேலன்ஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்து முடிச்சுட்டு வந்தோடனே தனியா கூப்பிட்டு, நான் இந்த ஒரு ஷாட்டுக்காக நாளைக்கு நான் வர்றதா இருந்தேன்னா எவ்வளவு செலவுன்னு யோசிப்பார். அவரு யோசிச்சது இந்த ஒரு ஷாட்டு, இந்த டைமிங் இப்ப நீ எடுத்துட்டல்ல, அது எப்படி வந்தாலும் பார்க்கலாம், வரலன்னா திருப்பி எடுத்துக்கலாம். உனக்கு ஒரு தைரியம் வரும்ல, எடுத்து பாரு. முடியாதுன்னு எதுவுமே சொல்லாத. இல்லைன்றது ஒண்ணுமே இல்லை, ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு கோபமானவர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷன். துல்லாத மனமும் துள்ளும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே யாரும் மறக்க முடியாது சார். அந்த படம் எல்லாருக்குமே அந்த கண்ணில் இருக்குது அந்த படங்கள். ஏன்னா ஸ்கிரிப்டும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, அந்த செட்டு, அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அமைஞ்சது. அந்த படத்தோட ஒர்க்கை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, எஸ்ஏசி சார் வந்து டைரக்டர் என்ன கேட்குறாரோ அதை கொடுக்கறது தான் என்னோட ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் ஆமாம் சார், அது அந்த படம் வந்து எழில் சார் வந்து விஜய் சார்கிட்ட கதை சொல்லிட்டு அவருக்கு போயிட்டாரு. போன உடனே டிஸ்கஷன் உட்காரும்போது நானும் போய் கூட உட்காந்துருந்தேன். நான், மாமா, விஜய் சார் 3 பேரும் போய் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும் போது அவங்க பேச பேச அந்த கதை ஏதோ சம்திங் உள்ள இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே நானே விஜய் கிட்ட கேட்டேன், விஜய் இந்த படம் எனக்கு எப்படியாவது வாங்கி கொடு விஜய் அப்படின்னு. அவர் சொன்னா, இல்லை நீங்கள் அப்பா கிட்டே பேசுங்கண்ணே,
அப்படி நான் அப்பா கிட்ட சொல்றேன், நீங்க அப்பா கிட்ட பேசுங்க. ஏன்னா அப்கமிங்ல இருக்கனால அவர் சொல்றத அவர் எடுத்துக்குவாரான்றதெல்லாம் ஒரு சின்ன தயக்கம் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் நான் மாமா கிட்ட சொன்னேன், மாமா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்றேன் மாமா, வெளியில வந்து பண்ணேன். ஏன்னா ஒன்ஸ் மோர் வரைக்கும் அவரோட ஒர்க் பண்ணிட்டேன். வெளியில போய் ஒரு படம் பண்றேன் மாமா, எனக்கு ஆசையா இருக்கு. நான் சௌத்ரி சார்ட்ட சொல்றேன், நீ போய் பாரு. நேரா அங்க போனேன். சௌத்ரி சார்ட்ட போய் பார்க்குறேன். சௌத்ரி சார்ட்ட போனா அவர் ரூமே அப்படிதான் இருக்கும். எல்லா இயக்குனர்களும் லைனா நிப்பாங்க. அந்த இயக்குனர்கள் பக்கத்துலலாம் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் நிப்பாங்க. அவருடைய டீம்ல ஒரு கேமரா 3 பேர் நிப்பாங்க. நான் உள்ள போயிட்டு என்ன பேசுறது, எப்படி பார்க்கறது, யாரு, அவரு வேல்யூ நம்மளுக்கு பெருசா தெரியுது. இப்ப மாமா, அக்கான்றது வந்து நம்ம கேஷுவலா போய் ஹலோ சொல்லிடலாம். ஆமா. இவரை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதே எனக்கு பயமா இருந்துச்சு. உள்ள போனோன்னே அவர் எப்பவும் போல அப்படியே என்னையே பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் நான் வணக்கம் சார்ன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி விஜய் சார் ப்ராஜெக்ட் பேசலாம் வந்தேன். என்ன பண்ணியிருக்க இதுக்கு முன்னாடி அப்படின்னாரு. ஆனா லவ் டுடேன்னு ஒரு படம் வந்து அதுக்கு முன்னாடி அவங்களோட கிளாஷ் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஏன் பெண்ணென்று சாங்கு, ஆமா சார். அப்புறம் அந்த கோவில் சீக்வன்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அது அவருக்கே தெரியாது. ஏன்னா அந்த டைம் அவரு கிளாஷ் ஒர்க் பண்றதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுக்கிற வேலை இல்லை. அது கம்பெனியோட முடிஞ்சிடும். அப்போ அந்த மேனேஜர் உள்ள வந்து, சார் அந்த இதெல்லாம் இவர் தான் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படி பார்த்துட்டே இருக்காரு. எஸ்ஏசி உள்ள என்ட்ரி ஆகுறாரு. அதெல்லாம் சில நேரத்துல அந்த அமையிறது பாத்தீங்களா, அதுதான் உள்ள என்ட்ரி ஆறாரு. என்ட்ரி ஆகி நம்ம பேச வேண்டிய முக்கால்வாசி அவர் தொட்டாரு. நல்லா ஃபாஸ்டா பண்ணுவான் சார், அருமையா பண்ணுவான், என் கூட இவ்வளவு பண்ணிருக்கான் அப்படின்னு. சரிப்பா போய் பண்ணுப்போ, இவ்வளவுதான் அவருடைய வார்த்தை. வேற ஒண்ணுமே எதுவுமே வேற கொஸ்டினுக்கே போகல அவரு. பண்ணுப்போ அப்படின்ட்டாரு. எனக்கு வெளியில வந்து கூட பயங்கர ஆச்சரியம். இது உண்மைதானா, இவ்வளவு சீக்கிரம் யாரையாவது மாத்திருவாங்களோ, அவர் யாரெல்லாம் நினைச்சு வச்சிருக்காருன்னு தெரியாது. டைரக்டர் யார், ஒரு டீம் வந்து கதை சொல்லி ஓகே பண்றாங்கன்னா ஒரு டீமோட தானே சார் வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம போய் உள்ள கட் பண்றோமோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை பண்றோமோ அப்படின்ற விஷயம் எனக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும். அது எப்பவுமே நானும் அதை ஒத்துக்க மாட்டேன். நான் இப்ப வர்ற கம்பெனியா இருந்தா கூட, சார் இதுக்கு முன்னாடி யாராவது கமிட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டுதான் நான் கமிட் ஆவேன். டைரக்டர் என்ன சொன்னாரு சார்? ஒண்ணுமே சொல்ல அவர் ஒண்ணுமே சொல்ல. கொஞ்ச நேரம் அப்படியே, அவருக்கும் முதல் படம், அவருக்கு அந்த தயக்கம் இருந்தது. ஆனா அவருடைய வெற்றியை அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். அதனால எதையுமே அவரு இது பண்ணிக்கல, எல்லாத்துக்குமே ஓகேன்ட்டாரு. ஓகே 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 ஓகேன்ட்டு. ஏன்னா என்னோட முன்னாடி 2-3 ப்ராஜெக்ட் எல்லாமே அவரும் பார்த்துருக்காரு. ஓகே பண்ணிட்டாரு. ஓகே பண்ணாரு. முதல் நாள் ஷூட்டிங்ல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் அவர் நல்ல ஜாலியா ஜாயிண்டா அப்படியே ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. துல்லாத மனமும் துள்ளும் ரிலீஸ் ஆனோனே சௌத்ரி சார் உங்களை பார்த்து என்ன சொன்னாரு சார்? அவர் எப்பவுமே சைலண்ட் தாங்க. அவர் சிரிச்சாரே தவிர ஒண்ணுமே சொல்ல. ஏன்னா அவங்க எதுவுமே விழா கொண்டாடுறது கிடையாது இல்லையா. விழா கொண்டாடினாங்கன்னா நம்மளுக்கு அது இதா இருக்கும். சூப்பர் கூட பொறுத்த வரைக்கும் விழா இருக்காது. பட் ஹாப்பி தான். அது தெலுங்கு பண்ண சொல்லி கேட்டாரு. அப்படியே துல்லாத மனம் துள்ளும் தெலுங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழில் சார்கிட்ட பேசினாரு. ஆனா எழில் சார் வந்து முன்னாடியே 2-3 படங்கள்லாம் கமிட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு என்னன்னா, இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த படம் ஈஸியா நம்ம கமிட் பண்ணலான்ற ட்ராக்ல அவர் இருந்தார். ஆஸ்கார் கிட்டயும் ரோஜா கம்பெனிஸ் எல்லாம். அதனால இந்த படம் ஹிட்னு அவர் டக்குன்னு அந்த காப்பிக்கு ஓடிட்டாரு. அதனால இதுக்குள்ள அவர் வரல. திருப்பி தெலுங்கு அவர் பண்ணல. அவர் தெலுங்கு பண்ணியிருந்தாருன்னா இன்னொரு நாகார்ஜுனா சாரோட சேர்ந்து இன்னொரு பெரிய ஹிட் ஒன்று கொடுத்துருக்கலாம். அந்த படம் அது தெலுங்குலயும் ஹிட். சார் நீங்க ஒன்ஸ் மோர் பத்தி சொன்னீங்கல்ல சார், ஆமா சார். அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா சிவாஜி விஜய் காம்பினேஷன் அப்படிங்கிறது அவரு கூட ஆமா சார். அதெல்லாம் வந்து லைஃப்ல ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் அமையும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சார். அந்த மாதிரி எனக்கு அமைஞ்ச ஒரு வாழ்க்கை அது. சிவாஜி சாரோட ஒர்க் பண்ணது. ஏன்னா அந்த கலாட்டா கல்யாணம் படம்லாம் பார்க்கும்போது வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்பெல்லாம் ரோட்ல போடுவாங்க பாத்தீங்களா, வெளியில பப்ளிக்ல போடுவாங்க திருவிழா அன்னைக்கு. அப்படி நான் வெளியில வீட்டுல சொல்லாம போயிட்டேன்னு சொல்லிட்டு என்ன ராத்திரி வீட்லயே சேர்க்காம விட்ட படத்து அது கலாட்டா கல்யாணமும் ஒண்ணு. அப்போ அந்த மாதிரி நடிகர்களோட பார்த்துட்டு நம்ம கனவோட இருக்கிறோம், எப்படியாவது பண்ண முடியுமான்னு போது அவர் அப்போ அவுட் ஆயிட்டார், வெளியில வந்துட்டார், ஃபீல்ட்ல இல்ல. திருப்பி அவரை குகநாதன் சார் கொண்டு வர்றாரு உள்ள. அப்போ போய் போட்டோ காம்பினேஷன்லாம் போய் எடுத்துக்கும் போதே ஒரு சந்தோஷம். நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு போறோம், கண்டிப்பா வந்து இதை எப்படியாவது நம்ம நிறுத்திடணும், ஏன்னா அவருடைய ஹிஸ்டரியில என் பேரும் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் அது வந்தது. ரெண்டாவது அவருடைய கோஆப்ரேட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அந்த அந்த பெரிய மனிதன், அந்த பெரிய நடிகர், அந்த தலகணம் எதுவுமே அவர்கிட்ட நான் அங்கே பார்க்க முடியல. முதல் ஷாட் நான் உள்ள வைக்கும்போது நம்மளுக்குள்ள என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஒரு இருட்டுல இருந்து அவர் வெளிச்சத்துக்கு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாத்ரூம் சீன் தான் எடுத்திருப்பாங்க. அவர் உள்ள குளிச்சு கிழிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வருவாரு. வந்தோடனே அந்த கண்ணாடி இருக்கும், கண்ணாடியில வந்து அந்த சரோஜாதேவி போட்டோ இருக்கும், வந்தோடனே அந்த பாடிக்கிட்ட தலை வர்ற மாதிரி ஒரு ஷாட் அது.
நான் என்ன பண்ணேன், உள்ள டார்க்கா வச்சுட்டு வெளியே வரட்டும். வெளியே வரும்போது அப்படி வெளியே வந்துட்டோம்னா, கதவை திறந்து வந்துட்டோம்னா, இந்த லைட்டு ஃபாலோ பண்றதுக்காக நான் வச்சிருக்கேன். அவர் வெளியே வரல. கேமரா ஓடிட்டு இருக்கு, ரன்னிங் சொல்லிட்டு இருக்கோம். அவர் ஆக்ஷன் சொல்லி வெளியே வரல. டைரக்டர் வந்து போய் கதவை திருப்பி கட் பண்ணிட்டு உள்ள போய் கதவை திறந்து, என்னண்ணே உள்ள லைட் எரியலப்பா அப்படின்ட்டாரு. உள்ள லைட் எரியலன்னா இவர் என்ன பார்த்தாரு, என்னடா உள்ள லைட் போடலையா அப்படின்னாரு. மாமா ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறோம், ஒரு டார்க்ல இருந்து அப்படி என்ட்ரி ஆகி பளிச்சுன்னு வெளிச்சத்துக்கு வரட்டும். அவர் வந்து அங்க ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படி உள்ள வந்தாருன்னா நல்லா இருக்கும். இதை என்கிட்ட சொன்னீங்கடா, கரெக்ட் தானே? நீங்க அதை தான் அவர்கிட்ட நான் கன்வே பண்ணல. ரைட் ரைட் அப்புறம் சரி ஏதாவது ஒரு லைட்டாவது போட்டு வைடா, வந்தா வருது. அவர் வந்து அவங்க எல்லாம் வந்து லைட்லயே லைட் வாங்கிக்கிட்டு நடிக்கிறவங்க. நீங்க நின்ன உடனே எந்த லைட் எங்க இருந்து வருது, எங்க போனா எவ்வளவு தூரம் போனா அந்த லைட் நம்மள ஃபாலோ பண்ணுதுன்ற அளவுக்கு அவங்க பிராக்டிஸ் ஆனாங்க. நான் 2-3 பேட்டியில கொடுத்துருக்கேன் அந்த மாதிரியே. நான் ஒரு மார்க் போட்டு ஒரு இடத்துல, நான் மார்க் அவருக்கு போட்டா பிடிக்காது, அவரா வந்து நிப்பாரு. நமக்கு தெரியணும்ல, ட்ராலி தள்ளுறவனுக்கு தெரியணும்ல அங்க வருவாரு இங்க நிக்கணும்னு. அதுக்கு ஒரு மார்க்கை போட்டு வைப்போம். அவரு அந்த இடத்த விட்டு தள்ளி வந்து நிப்பாரு. ஏன்னா தள்ளி வந்து நிக்கிறாருன்னு எஸ்எஸ்சி என்ன பண்ணாரு, ஓகேனாரு. நானும் ஓகேன்ட்டேன். ஏன்னா நான் தள்ளி வந்து நிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்ககிட்ட வந்து நெட்டு பிடிக்க சொல்லிட்டேன். ஏன்னா கிட்ட வரும்போது ஹெவி ஆகுது, அதனால ஒரு நெட்டை தூக்கிடுன்னு சொன்னேன். நெட்டை தூக்கிட்டான். வந்து நின்று எல்லாம் நின்று போச்சு, ஓகேன்ட்டேன். அவரு என்ன கூப்பிட்டாரு, ஓகேவா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா ஓகே. ஒரு மாதிரி திட்டுவாரு. திட்டிட்டு, நான் வந்து நீ சொன்ன நெட் இதுல வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி நிக்கிறேன் தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா தெரியும். அப்புறம் ஓகேன்ற, அது நெட்டு பிடிச்சிட்டான் ஐயா. அப்ப அதையும் திட்டினாரு. முன்னாடியே கரெக்ட் பண்ணா அது என்னடா அட்ஜஸ்ட் பண்றது லைட்ல, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது இல்ல, அவன் ஏதோ தூக்கணும்னு மறைச்சிட்டான்னு பயந்துட்டேன் அப்படின்றாரு. அந்த மாதிரி அவங்க அந்த சூட்டை வாங்கி நடிக்கிறவங்க, அதெல்லாம் வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்ட பல விஷயங்கள். அதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, சரி ஒர்க் பண்ணோம்னா பக்காவா லைட்டிங் பண்ணிட்டு ஆர்டிஸ்ட் வர வச்சுட்டா பெஸ்ட். நம்ம விளையாடிட்டு இருந்தோம்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகிடும், அவங்க டெலிவரி கொடுக்க முடியாது. அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ ஆர்டிஸ்ட் மூடும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நாள் ஆசை சரோஜா தேவிமா கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்களும் வந்து ரொம்ப குழந்தை மாதிரி அந்த சொல்லுவாங்க பைங்கிளி, அதே மாதிரி கிளி பாஷையிலேயே அவங்க. அதெல்லாம் திருப்பி சான்ஸே இல்லை சார், யாருக்குமே கிடைக்காத சில சந்தர்ப்பங்கள். கரெக்ட் சார். அதே மாதிரி நாங்க இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், சுந்தரா டிராவல்ஸ் 2 ரிலீஸ் ஆக போகுது கூடிய விரைவில். அண்ட் அதுல நீங்க தான் சினிமோட்டோகிராஃபர் கூட. ஆமாங்க ஆமாங்க. அது எப்ப எதிர்பார்க்கலாம், என்ன ப்ராசஸ்ல இருக்கு சார்? அது ஒன்ல வந்து எல்லாரும் கேட்கறது என்னன்னா, அந்த ஒன்ல வந்து இவர் இருந்தாரு, முரளி இருந்தாரு, வடிவேல் இருந்தாங்க, இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் அவங்கள மீறி அந்த படத்துல வந்து முக்கியமான கேரக்டர் பஸ். அந்த பஸ் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். இப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த 12-13 வருஷத்துல ஒரு பஸ் ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னா, அந்த பஸ்ஸை எடுத்துட்டு வெளியே வந்தா என்னென்ன பிரச்சனை நடக்கும் அப்படி கொண்டு போயிட்டு அப்படின்றது இப்போ கதை. சூப்பர் சார். அந்த கதை, அந்த பஸ்ஸை ஒருத்தர் எடுத்துட்டு வெளியே வருவாரு. வெளியே வந்து பார்த்தான்னா பக்கத்துல வீட்டுக்காரர் ஷாக் ஆவாரு, அப்புறம் ரோட்ல போறவன் ஷாக் ஆவான். ரோட்ல போற ஒரு என்ன சொல்றது, அந்த ரவுடி, அவன் இந்த பஸ்ஸை தெரிஞ்சுன்னு வந்து அந்த பஸ்ஸை எப்படியாவது டிஸ்ட்ராய் பண்ணணும்னு அவன் ஒரு பக்கம் பிளான் பண்ணுவான். ஒரு போலீஸ் வந்து அந்த பஸ்ஸை தெரிஞ்சிட்டு வருவாங்க. அதுக்குள்ளவே வந்து ஒரு நாய், அந்த அந்த இடத்துல புத்தோட இருக்கிற பாம்பு, அதுள்ள ஒரு பாம்பு அனிமேட்டடு, அது இல்லாம ஒரு எலி, அந்த எலி வந்து ஒரு ஜோசியக்காரன் ஏறிடுவான் அது உள்ள, அவன் கொண்டு வர எலி. ஸோ அவங்களுக்கு ஒரு காம்பினேஷன், மிருகங்கள் ஒரு காம்பினேஷன், மனுஷங்களோட காம்பினேஷன் வச்சு அந்த பஸ் கொண்டு போற மாதிரி அந்த பஸ் எடுத்துட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போறான். அப்படி ஒரு கேரக்டர் அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிருக்கோம். அது கடைசியில் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா, அந்த பஸ் பிளாஸ்ட் ஆச்சா, இல்ல இவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்களா, அது உள்ள ஏறினவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்றத வச்சு ஒரு நிறைய திருப்பங்கள் இருக்குல்ல ஃபுல்லா சார்? காமெடி பண்ணிருக்காரு. இதுல யார் ஆர்டிஸ்ட்டுங்க? இதுல மிஸ்டர் கருணாகரனும் கருணாஸும் கமிட் பண்ணிருக்காங்க. சூப்பர். அவர் அந்த மெயின் கேரக்டர்ல வந்து கருணாகரன் யூஸ் பண்றான். அதை சூசைட் பண்ணிக்கிற கேரக்டர் வந்து கருணாகரன். அவர் பேசவே மாட்டாரு. ஏன்னா அவரு தான் மைண்ட்ல நம்ம சாவ போறோன்ற மைண்ட்ல போயிட்டு இருக்க கேரக்டர். இவங்க எல்லாம் வந்து வண்டியை நிறுத்தினா எப்படி நிறுத்த முடியும்? நீ இறங்கினா இறங்கிக்க, வண்டியில பிரேக் கிடையாது, அவ்வளவுதான், நான் போறத போயிட்டு இருக்கேன். அப்படி ஒரு ஃபுல் காமெடியிலேயே பண்ணிருக்காங்க. கேட்கவே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. முடிஞ்சதா சார் டோட்டல்? இல்ல சார், ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 ஷெட்யூல் இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சார்? அடுத்து இப்போ அரசின்னு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன் வரலட்சுமி மேடமோட. அது இந்த மந்த் எண்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள அது வெளியில வந்துடும். இன்னொரு ஐஸ்வர்யா ராஜேஷோட ஒரு ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கேன்.
மிஸ்டர் அருள் நிதியோட ஒரு ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கேன். ஸோ அது அப்படியே ஓடுது. ஆளாளுக்கு ஏன்னா இன்னொன்று என்னன்னா, ஆர்டிஸ்டுடைய விஷயத்த வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்காங்க சார். அவங்க கிட்ட போய் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மேனேஜருங்களும் ம், அந்த பிஆர்ஓஸ் அவங்களை கொண்டு போய் சேர்க்கவே விட மாட்டேன்றாங்க. ம், இப்ப நம்ம யாருன்றதை சொல்லி பேசுறதுனால ஓகே. இன்னும் பின்னாடி இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு ஆள் கிட்ட போய் ஆர்டிஸ்ட் கிட்ட போய் போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுறாங்க. இப்போ அதனால நம்மளுக்கு டைமிங் கரெக்டா லாக் ஆகல. இப்போ மலேசியன் ப்ராஜெக்ட் கூட ஒன்று வெயிட்டிங்ல இருக்கு. அது ஓ. சுந்தரா டிராவல்ஸ்ல ஒர்க் பண்ண டைரக்டர் அவர் அசிஸ்டன்ட். ம். அவர் இண்டிவிஜுவலா வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு, மலேசியன் ப்ராஜெக்ட். அதுவும் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் சார். அண்ட் நீங்க வந்து ஆரம்பிச்ச டைம்ல வந்து ஃபிலிம்ல சார், இப்ப வந்து டிஜிட்டல் ஆகி டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க எப்படி சார் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறீங்க? அப்டேட் நம்ம உடம்பு மாதிரி தானே. நம்ம மாறி வரும்போது நம்ம சாப்பாடு விஷயங்கள் எல்லாமே நம்மளும் மாறிட்டோம் இல்லையா? அவ்வளோ மாறும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள மாறிடும். என்னன்னா நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு கேமரா இருந்ததுன்னா ஆரி கேமரா மட்டும்தான் இருந்துச்சு. ஆமா. அதுல ஒரு 4 வெரைட்டி இருந்துச்சு. அப்போ ஒரு ஒரு அதிகமா போனா ஒரு 6 வகையான ஃபிலிம் தான் இருந்துச்சு. அதில் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ கொட்டி கிடக்குது. எது வேணாலும் எடுத்து எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு கொட்டி கிடக்குது. என்னன்னா நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி எடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, இதை எடுத்தா இதுக்குள்ள இது போகலாம், இதை எடுத்தா இது போகலாம், இது போகலாம், இது இவ்வளோ சாப்பிடாது, இது ப்ரொடியூசருக்கு பிரச்சனை வராது அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ உட்காந்து அப்டேட் பண்ணி இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். எதையும் எதையும் இன்னும் இந்த முடிக்கல. ஆமா. திடீர்னு யாரோ ஒருத்தர் வர்றாரு, சார் நம்ம அந்த சோனியில் வெனிஸ்ன்னு ஒரு கேமரா வந்திருக்கு சார், வென்யூ 2ல பண்ணலாமா சார்? வென்யூ 2ல பண்ணலாமே. ஏன்னா அதை வச்சிருக்கிறது யாருன்னு நான் தேடணும் இனிமே. ஏன்னா அது 60 லட்சம் 65 லட்சம் கொடுத்து இப்போ யார் வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அவங்க கம்பெனி ப்ரமோக்கு கொடுத்துருவாங்க. பட் வச்சிருக்கவங்கள நம்ம தேடணும் ஒண்ணு. ஆமா. ரெண்டாவது அவங்கள தேடி போறதுக்குள்ள இது போய் அடுத்து வெனிஸ் அடுத்தது 3 வந்துரும். வந்துடும். கரெக்ட். அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது அவ்வளோ ஹையும் நம்மளுக்கு தேவையில்லைங்க. சரி. 8K 12K எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அது அது அந்த ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கலாம். ம், ஒரு ஸ்டண்ட் குரூப் அந்த மாதிரி ஹெவியா போறாங்க, ஹை லெவல்ல ஸ்பீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது அது போகலாம். அது ஓகே. அது அதோட டிராவல் வேற. ம், ம். பட் சினிமாவுக்கு அவ்வளோ பெரிய பிக்சல்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. தேவையில்லை. நம்மளுக்கு போதும் 4K 5K நம்மளுக்கு நார்மலானது. அதுலயே நான் என்னென்னலாம் பண்ண முடியும். ஏன்னா வெயிட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா கேமராமேன் தூக்குறது கஷ்டம். ஓகே சார். மேக்ஸிமம் ஏரியெல்லாம் கையில தூக்கி வேலை செய்யற கேமராமேன் ரொம்ப கம்மி. அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு வேலை செய்யறது கம்மி. அதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே மினின்னு ஒன்று போட்டு விட்டாங்க. அதே மாதிரி இவங்களையும் வந்து ஜெமினி, கொடா, கொமடோ அப்படின்னு போட்டு இப்போ ரேபிடோன்னு ஒன்று போட்டிருக்காங்க ரெட்லயும். சரிங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபைட்டு சாங் எல்லாம் வந்து ஒரு லைவ் வேணும் அப்படின்றதுக்காக ஹேண்ட்லிங்லேயே இருந்தால் தான் அந்த கேமரா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒர்த்தா இருக்கும். அதுக்கு நம்ம வெயிட்டான கேமரா தூக்கி வச்சுக்கிட்டு அது எதுக்கு சண்டை போடணும் அதுகிட்ட. கரெக்ட் தான். இது போதுமானது. நம்ம அவுட்புட் பார்க்கறது 2K, அதிகமா போனா 4K. ம், ம், ம். அது கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு கேமரா இருக்கு. அது ரொம்ப ஹெவியாலாம் போனா அவங்க பிசினஸ்க்கு அவங்க போயிட்டு இருக்காங்கன்றதுக்காக நம்ம பின்னாடி போனா, ரெண்டாவது அவங்க வித்துடுறாங்க. அடுத்து அடுத்து நம்ம போறதுக்குள்ள அது இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா வாங்குறவங்க எது இல்லை. ஆமா. கரெக்ட். அதனால இன்னைக்கு உண்மையாவே நிறைய யூனிட் வாங்கி வச்சுட்டு கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாங்கள் உங்களோட பெயிண்டிங் பற்றியும் கேட்கணும் சார். இப்போவும் நீங்கள் வரைஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா ஓவியங்கள். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா முன்னாடி அந்த பிரிண்டிங் டெக்னாலஜி, அந்த கலர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோட்டோகிராஃபி டெக்னாலஜியை தாண்டி கையில் ப்ரஷ் வச்சுட்டு இப்போவும் டிராயிங் ஆமா பண்ணுறீங்க சார், ஆமா சார். நான் இன்னும் பழமை விரும்பி சார். டக்குன்னு எதுவுமே டிஜிட்டலுக்குள்ள அப்படிலாம் போக மாட்டேன். அதான் சொன்னேன்ல, டிஜிட்டல் படம் எடுத்தே வந்து அது ஃபெயிலியர்னு சொன்ன ஆள் நான் அப்படின்னு. அதனால எனக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ கூட டாவன்சியோட ஒரு ஜீசஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இன்னும் கண்ணு தான் திறக்கல. மற்றபடி அதை முடிச்சிட்டேன். அவர் கடைசியா அவர் சாகிறதுக்கு முன்னாடி பண்ண ஓவியம் அது. ம், ம். அந்த அந்த ஓவியத்துக்குன்ட்டு 400 கோடிக்கெல்லாம் வந்துட்டு சவுதி அரேபியால அந்த ஓவியம் இருக்கு. ஒரிஜினல் ஆஹா. ஓவியம் அங்கதான் இருக்கு. சரிங்க. அரேபியால இருக்கு. அதான் அதான் அதான். அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதோட இது வந்து காப்பி வந்து பண்ணிட்டு இருக்கேன். சார் சினிமா தவிர உங்களுக்கு இருக்கிற மற்ற ஈடுபாடுகள், உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்? ஆமா சார். அது முக்கியமா சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா அதுவும் சினிமா ரிலேஷன் தான். ஆஹா. ஏன்னா ஒன்ஸ் வந்து சினிமால வர்றாங்க, போயிடுறாங்க. அவங்கள பத்தி எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு எதுவுமே இல்லாம போயிடுது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆல் ஓவர் இந்தியா லெவலுக்கு வந்துட்டு இப்போ ஜியோ, ம். இன்ஃபோசிஸ் அண்ட் டாடா கன்சல்டன்சி அந்த மாதிரி அதே பிளாட்ஃபார்ம்ல அண்டர் செக்ஷன் 8 கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆல் இந்தியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்
ஆல் ஓவர் இந்தியாவுக்கான மெம்பர்ஷிப். சரிங்க. அதில் ப்ரொடியூசராக இருக்கவங்க வந்து டைரக்டராக இருக்கலாம், இல்லை டைரக்டராக இது சாதாரணமாக வந்து ஒரு ப்ரொடியூசர்ன்றது ஒரு தனி கேட்டகரியாக இருக்கும். ஆமா ஆமா. ஆனா இதுல எல்லாம் கலந்து ஆமாம், இது எல்லாமே கலந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இதில் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போது ஹைதராபாத் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு, கேரளாவில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பெங்காலில் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம். நியர்லி ஒரு 200 மெம்பர்ஸ் இப்போ இது உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க. இங்க சென்னையில சார்? சென்னையிலையும் இருக்குது சார். சென்னையில் சாலிகிராமில் நான் தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். நானும் மிஸ்டர் கல்யாண் சார் வந்து அவர் சிஇஓ, சரிங்க. கூட வந்து மிஸ்டர் ராஜராஜன் சொன்னேன் இல்லைங்களா, டப்பிங். ஆமா, ஆமா. அவங்களும் வந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஆஹா. இப்போ இதில் வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டால், இதில் காலேஜ் பண்ணலாம், இன்ஸ்டியூட் பண்ணலாம், சினிமா இன்ஸ்டியூட், சினிமா காலேஜ் பண்ணலாம். அதாவது ஈக்குவல் டு பூனா இன்ஸ்டியூட் லெவலுக்கு நம்ம பண்ணலாம். சரிங்க. அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஓல்டேஜ் ஹோம், சினிமா கலைஞர்களுக்காக ஓல்டேஜ் ஹோம் கவர்மெண்ட்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சமீபத்தில் எல்லா நியூஸ்லையும் பார்த்துருப்பீங்க, ஓகே. கொடுத்துருக்காங்க. ஆனால் எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்ல. இப்போ நாங்கள் அதை வந்து கொஞ்சம் மும்பரமாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் சினிமா கலைஞர்களுக்காக. நல்ல விஷயம் சார். ஒரு டைமில் அவங்கள ஆமா. விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம அடாப்ட் பண்ணி அதை அவங்களுடைய கடைசி காலத்தை நம்ம தள்ளிட்டு போகணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஓன் கோர்ட் வந்து இதில் இருக்குது சார். நம்ம இப்போ ஆர்பிட்ரேஷன் கோர்ட் நம்ம கிட்ட இருக்கு. சினிமாக்குன்னு கோர்ட்டு, ஓன் கோர்ட் நம்ம வச்சிருக்கோம். ஆல் இண்டியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் உள்ள வச்சிருக்கோம். ஸோ இது வந்து சினிமா கலைஞர்களுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் இப்போ நாங்கள் வந்து மிஸ்டர் வள்ளிநாயகம் சார் தான் வந்து இதில் சேர்மனாக இருக்காங்க. ம், ம். ஜட்ஜு பேர்லாம் கொஞ்சம் பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா. ஆமாங்க. ஸோ அதனால அவர் கொஞ்சம் தயக்கமாக இருக்காரு. பட் அவர் என்ன சொல்லிட்டாரு, இது எதுவுமே நான் இல்லை, அதனால பிரச்சனை இருக்காது, நீங்கள் மூவ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அவர் தான் 2 வருஷமா சேர்மனாக இருக்காங்க, இது உள்ள இருக்கிறாங்க. இப்போ மிஸ்டர் கல்யாண் சார்ன்னு சொல்லின சிஇஓ, அவர் வந்து ஹைகோர்ட் அட்வொகேட். ஸோ ஓன் கோர்ட் நம்ம வச்சிருக்கோம். சூப்பர் சார். இது வந்து மீடியா அண்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது வந்து மெம்பர்ஷிப் இல்லைனா கூட நீங்கள் இதில் வந்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். யாராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, பேமெண்ட் வரல, இது மாதிரி ஆகுது. ஏன்னா நேராக ஹைகோர்ட்டுக்கு தானே போகிறீங்க, நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கு சொல்லலாம். ஆனா இது தெரியவே தெரியல சார் நிறைய பேருக்கு. இப்ப நீங்க ஆமாம் சார், சொல்லும்போது தெரியல. தான் தெரியுது. என்னன்னா நாங்கள் ஆரம்பித்த டைம் வந்து கொரோனா அப்படின்றதுனால மீட்டிங் போடக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட் ரூல் இருந்ததுனால ஒரு 2-3 வருஷம் அதில் போயிடுச்சு. ஆஹா. அதுக்கப்புறமும் கூட இப்போ தான் சார் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 6-7 மாதமாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் எங்களுக்கு நாங்கள் வச்சிருந்த ஃபண்டு போயிடுச்சு. இப்போ திருப்பி நாங்கள் அதை ரெனியூவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் சரி எப்படி இந்த ஏப்ரலில் ஏதோ ஒரு பண்ணிடணும். ரெண்டாவது இப்போ பெரிய பெரிய அடுத்து வர்ற ப்ரொடியூசர் இருக்காங்களே, பெரிய ஆட்கள், இப்போ சௌத்ரி சார் நான் சொன்னேன், எஸ்.ஜே. தண்டர் சார் சொன்னேன், அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இவங்க காலங்கள் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு யார் இருப்பாங்கன்னு தெரியாது. சரி, அவங்க பேரில் வந்து விருதுகள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கரெக்ட். பெரிய பெரிய நம்ம சினிமா கலைஞர்கள் அப்பா நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும். ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கு சொல்லாமே வந்துடுது. அடுத்த ரேஞ்சில் இருக்கவங்க யாருன்னே தெரியாமல் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்னோட இது வந்து சினிமாக்குள்ளே தான் இருக்கும். என்னோட காலங்கள் பூரா சினிமாக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இந்த சொன்னதெல்லாம் வந்து சினிமாவுடைய ரிலேஷன் ஆமா தான். ஆமா சார். அதனால் இது கவர்மெண்ட்டே நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் இதை நம்ம நடத்துகிறோம். ரொம்பவே நிறைவா இருக்கு சார் உங்களோட பேசுனதுல. ஸோ எவ்வளோ எனர்ஜியாக நீங்கள் பேசுகிறீங்க. உங்களோட ஆரம்பகால படங்கள் ஆரம்பிச்சு எஸ்ஐசி சார் கூட அந்த எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் போகுது அப்படின்னீங்க. உண்மை சார், கண்டிப்பாக உண்மை சார். என்னன்னா என்னை பார்க்குறவங்க சொல்லுவாங்க அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பொய்யா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிரில் பார்க்குறவங்க வந்து அதே எண்ணத்தில் இருந்தால் மட்டும்தான் நானும் அதை ஃபீல் பண்ண முடியும். ஆமா ஆமா ஸோ அதனால எப்பவுமே நான் அது பார்க்குற எல்லாருக்குமே வந்து நான் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நடுவில் இவ்வளோ உடஞ்சி போய் ஏஞ்சா கூட திருப்பி அடுத்த டைம் வந்து ஆமா. நிற்கும் போது நான் அதே ஃபார்மில் வந்து நின்றுடுவேன். சூப்பர் சார். ஸோ உங்களுடைய திரைப்பட அனுபவங்கள் முழுவதையும் எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். ரொம்ப Thank நன்றி you, சார். தேங்க்யூ.